மைதா மாவு 200 கிராம், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா அடித்தோன்னா க்ரீம் மாதிரி வந்துடும். மைதா அளந்த அதே கிளாஸில் சீனி பவுடர் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து அடிச்சுக்கோங்க. இப்போ சீனி பவுடர் நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ 50 ml ஆறின பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் கலந்துக்கோங்க. இப்போ பால் மைதா மாவுலாம் கலந்ததுக்கப்புறம் 50 ml சன்ஃப்ளவர் எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது கேக் செய்கிறதுக்கு ஒரு சட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் தடவிடுங்க. இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அதில் சட்டியை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 45 நிமிஷம் வேக வைக்கணும். சூப்பரான கேக் ரெடி. தேங்க்யூ.